எல்லோருக்கும் வணக்கம். நேரம் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் பேச முடியாது. தேட்டருக்கு அடுத்த ஷோ ஆரம்பிக்கணும். வந்து இந்த வாழ்த்திய என்னை மகிழ்வித்த அத்தனை நண்பர்களுக்கும், அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், முதலீட்டாளர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படம் வெகுஜன மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படம், அது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த திரைப்படத்தின் மூலமாக உளவியல் ரீதியாக அதாவது ஒரு ஜீனியஸ் அப்படின்றது என்னென்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இதுதான் சொல்லிட்டார் பாரதிராஜா சார். அவர் சொன்னது தான் பிரச்சனை. பொருளாதாரம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. பொருளாதார பிரச்சனைகளில் தான் எல்லா உறவுகளோட சிக்கல்களும் உருவாகுது. அதை தவிர்க்கிறது எப்படின்றது தான் அந்த திரைப்படம். அது ரொம்ப ஆச்சரியம் சார். பிரச்சனை நீங்கள் ஒரு ட்ரெய்லருக்குள்ளே இவ்வளோ ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு அப்படி பதுக்கி பார்த்து தாய் சொல்ல சோறு வந்துருச்சுன்னு, அது மாதிரி அவர் இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டு இதாண்டா கதைன்னு சொல்லிட்டார். சூப்பர் சார். முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நிறைவடைஞ்சிடறேன். ஏன் இந்த மேடையில் முன்னோடிகளும் இன்றைய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்களும் இணைத்தேன் அப்படின்னா, முன்னோடிகளுக்கு மரியாதை தரும் காலகட்டம், மரியாதை தரும் உணர்வுகள், மரியாதை தரும் நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம ஊரில் வீட்டில் கூட பெரியவங்களோட பேச்சை மதிக்கிறதுன்ற காலகட்டம் ரொம்ப அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நிகழ்ந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ முன்னோர்களை யார் மதிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைச்சு தட்டி கொடுத்தோம்னா ரெண்டு உணர்வுகளும் சேரும் பொழுது அந்த குடும்பம், இது குடும்பத்துக்கான விஷயம். எங்கள் அப்பாவையும் நான் மதிக்கணும், என் பிள்ளையும் நான் மதிக்கணும், என் பிள்ளையோட உணர்வை நான் ரசிக்கணும், எங்கள் அப்பாவோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அதுதான் இங்கே எங்களோட முன்னோடிகளை நான் கருதுகிறேன். இப்போ இல்லை, எப்போவுமே பாரதிராஜா சார் இல்லாமல், மகேந்திரன் சார் இல்லாமல், பாலச்சந்தர் சார் இல்லாமல், பாலு மகேந்திரா சார் இல்லாமல், பீம்சிங் சார் இல்லாமல், பிஆர் பந்து சார் இல்லாமல், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இல்லாமல், ரவிக்குமார் சார் இல்லாமல், பாக்கியராஜ் சார் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்கள பார்த்து அவங்களோட இடத்துலேருந்து விட்ட விழுதுகள் தான் நாங்கள் எல்லாருமே, எல்லா இயக்குநர்களும். பாரதிராஜ் சார் 100 பேர் வந்திருப்பாங்க, மகேந்திரன் சார் 100 பேர் வந்திருப்பாங்க. அங்கேருந்து வந்த விழுதுகள், அந்த விழுதுகள் வேர்கள் எல்லாம் பரவி கிடக்கும்போது அந்த மரத்தை பற்றி நினைக்கணும். கொஞ்சம் அந்த நிழலுக்கு ஒதுங்கணுமே. அந்த நிழல் நமக்கு எவ்வளோ ஆசுவாசப்படுத்துச்சு, அந்த நிழல் நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுத்துச்சு, அந்த நிழல் நம்மளை எவ்வளோ யோசிக்க வச்சுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கான காலகட்டம் தான் அதை நான் உருவாக்கினேன். அவங்கள கொண்டு வரணும்னு நினச்சேன். இன்னொன்று, இந்த இளம் இயக்குநர்கள் 2018 நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்கள் நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, ஊடகம், சினிமான்ற ஒரு அற்புதமான ஊடகம். இதை நம்ம வெறும் மணி மேக்கிங்காக மட்டுமே பயன்படுத்தாமல் இந்த சமூகத்துக்காக கொஞ்சம் பயன்படுத்தணும். அந்த மாதிரி நான் ஆசைப்படுறேன், சினிமா அப்படி எடுக்கணும்னு. அந்த வகையில் வந்த இயக்குநர்கள் இந்த 6 பேருமே, கனாவாகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும், பரியேறும் பெருமாள் ஆகட்டும், டூலெட் ஆகட்டும், இல்லை அடங்கமர்வு ஆகட்டும், இல்லை இன்னொரு படம் என்னது, கனா, அறம், இவங்க 6 பேருமே பார்த்தீங்கன்னா கதையால் நின்றுருக்காங்க, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை நின்றுருக்காங்க, கதையை சொல்கிற விதத்தில் நின்றுருக்காங்க. அடங்கமர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எல்லாரும் பார்ப்பீங்க. ஆனால் கார்த்திக் தங்கவேல்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, முதல் முறையாக ஒரு அருமையான ஹீரோயிக் ஃபிலிம், எந்தவித குத்துப்பாட்டு கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது, ஹீரோவுக்கான வசனங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோய்க்கான ஃபிலிம். படத்தில் ஹீரோ ஜெயிச்சுட்டே இருப்பார், அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த இடத்தையும் தான் ஹீரோன்னு சொல்லிக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஹீரோயிக் ஃபிலிம் தான் இந்த சமூகத்துக்கு தேவை. கனா, அறம், கனா பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டுட்டேன். நான் என்னென்னா, ஒரு விவசாயம் நம்மளோட பிரச்சனை. 11 பேர் விளையாடுற விளையாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பசிக்கு உள்ள விவசாயிக்கு கொடுக்க மாட்டேன்றீங்களாடா அப்படின்றது அந்த படம். எல்லாரும் நிறைய பேர் சொன்ன விளையாட்டை பற்றி சொன்ன படம், மகளோட விஷயத்தை பற்றி சொன்ன படம், அப்பாவோட உணர்வை பற்றி சொன்ன படம் இல்லை. அடி ஆதாரம் விவசாயம். அந்த விவசாயத்தை இந்த சமூகம் பார்க்க மறுக்குது, மீடியாக்கள் பார்க்க மறுக்குது, யாருமே அரசியல்வாதிகள் பார்க்க மறுக்கிறாங்க. அதை நெத்தியில் அடித்த மாதிரி 11 பேர் விளையாடுற விளையாட்டுக்கு உலகம் முழுக்க உட்காந்து ஸ்பான்சர் கொடுத்து, அதுக்கு மீட்டிங் போட்டு, அதுக்கு அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் சோறு போடுற விவசாயிக்கு ஒரு லோனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்றத நெத்தியில் அடித்த மாதிரி இந்த கனா சொன்னு மிரண்டு போயிட்டேன். உப்பா, இது மாதிரிலாம் தானே சினிமா பண்ணணும், இதுதானே என் சமூகத்துக்கு தேவை, இதுதானே என்னோட அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த நம்பிக்கை இயக்குனர் வரவங்களுக்கு தேவை. பரியேறும் பெருமாள் பார்க்கும்போது எனக்கு அதுதான், ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். யாரும் எக்கெடுக்கிட்டு போனால் நம்ம பிழைச்சா போதும். இன்னும் ஒரு ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு, ஜாதி கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஜாதி பிரச்சனைகள், அதை விட்டு விலகி போயிட்டோம். நான் முத பாரதி கண்ணம்மா பண்ணும்பொழுது நான் அதை தான் எடுத்தேன். ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும், மாறும். ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், மாற்றம் வரவே வராது. அந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ ஒவ்வொரு இயக்குநர்களும், லெனின் பாரதி ஆகட்டும், டூலெட் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அவர் ஒரு முதல் படத்தில்
ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அவரை கௌரவிக்கணும்னு தோணுச்சு. செழியனோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன். தீராத காதல் அவருக்கு சினிமா மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் ஊரும் அவர் ஊரும் பக்கம்தான். ஆனால் அந்த காதலும் அந்த அவரோட முயற்சிகளும் வேறு வேறு கோணங்கள் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக டூலெட் வந்து இந்த பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு வரும். ஸோ அறம் அதே மாதிரி அரமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கெட் விடுறீங்க, ராக்கெட்டுக்கு விடுற செலவு அது வேறு. ஆனால் ஒரு குளிக்கல விழுந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஊரில் வசதி கிடையாது, குழந்தையை காப்பாற்றுறதுக்கு. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே ஏழைகளோட பிரச்சனையை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. பணக்காரர்களோட பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுதான் அறம். ஸோ இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைமைகளையும் இணைக்கும் பொழுது, இவங்களை கௌரவிக்கும் பொழுது, இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அசிஸ்டன்டேட்டருக்கு உருவாகும். இவங்கள மாதிரியே ஒரு படம் பண்ணணும், இவங்கள மாதிரியே சமூகத்துக்கான தேவைகளுக்கான படம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இணைப்பு. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னோடய இயக்குனர்லேருந்து, என்னோட மூத்த இயக்குனர் பாரதி சார்லேருந்து, மகேந்திரன் சார்கிட்ட வந்து நான் வந்து அவர் ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு ஆள். நான் வந்து வெயிலில் இருந்தேன்னா எனக்கு மேலே போகிற மேகம், ரொம்ப குளிராக இருந்தேன்னா நான் போத்திக்கிற போர்வை. அவரோட திரைப்படங்களை பார்த்தேன்னா நான் வந்து அப்படியே எனக்கு இன்னும் அந்த அஸ்வினி வந்து அப்படி வெளியே வந்தோன்னே அந்த மேகம் கடந்து போகிற ஷாட் இன்னும் என் மனசில் விட்டு போகவே மாட்டேங்குது. எத்தனை சினிமா எடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பெயினோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த மேகம் தர ஆறுதல் இருக்குல்ல, கடந்து போகும்போது அந்த குளுமையான அந்த அந்த கிரே டோனில் இருக்கக்கூடிய அந்த மேகம் சூழ்ந்து வர்ற அந்த கார்கள் மேகத்தோடு உள்ள மாலை பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய விடியலை காமிக்கின்றது அந்த ஒரு ஷாட்டு தான் சார். அதே மாதிரி நான் அன்றைக்கி பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், முள்ளு மலரும் அந்த வின்ச்ன்ற ஒரு கதை, அந்த வின்ச் ஆப்ரேட்டர்ன்ற ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா மறுபடியும் பயன்படுத்தலையே. முதல் முறையாக ரஜினி, நான் தான் சொல்கிறேன், ரஜினி சாரோட ஒரு எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே இவரோட படங்கள்ல இருந்தான். ரஜினி சாரோட ஸ்டைல் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிகச்சிறந்த நடிகர். அது இவரோட படங்களில் மட்டும்தான் ஒரு நடிகராக வெளியே வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இயக்குநர்களுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குது. ஸோ அடுத்த சமூகம், அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கணும். இது மூலமாக நிறையா இன்னும் இப்போ இந்த என்னோடய படத்தில் பணியாற்றிய, என்னோடய படத்தில் பங்கேற்ற, என்னோடய படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்பில் தான் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு. இதை வந்து தம்பிராமையா சார் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கராஸ் ஆகட்டும், சோனியா மேடம் ஆகட்டும், எல்லாரும் மிகப்பெரிய போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு எங்களோட திரைப்படம்ன்றதை நாங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த திரைப்படத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும், வெள்ளை சேது சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னென்னா நீங்கள் இல்லைன்னா இந்த திரைப்படம் கிடையாது. இத்தனை பேருக்கான வாழ்க்கை, ஒரு திரைப்படம் வெற்றியடையும் போது ஒரு 100 குடும்பம் வாழுது. ஒரு திரைப்படம் வெற்றியடையும் போது அதுக்கு அடுத்து ஒரு 2-3 படம் பண்ணும்போது இன்னொரு 200 குடும்பம் வாழுது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும். அதனால் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல திரைப்படங்கள் எடுக்கிற வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். நீங்கள் நல்ல திரைப்படங்களை எடுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்திருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும். குறிப்பாக வந்து வைரமுத்து சார் வந்து தான் பாடல் எழுதாத எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் வந்து அவர் பாடல் எழுதின ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போவார். மேக்ஸிமம் அது கூட பார்த்ததில்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு பாடல் எழுதாத ஒரு திரைப்படத்துக்கு இந்த விழாவுக்கு வந்தது வந்து அவரோட பெருந்தன்மை. பிகாஸ் நான் வைரமுத்து சார் இருக்கணும்னு நினச்சேன். ஏன்னா கடந்த 25 வருஷத்தில் அந்த இடைவெளியை நிரப்புத்து வேறு ஆளே இல்லை. அவர் தான் கோல் வச்சுக்கிட்டு இருந்தார் தனி ஆளாக. அந்த பாடல்களும் அந்த 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 வரியும் அந்த தமிழ் ஆளுமை, அந்த தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் அவர் ஒரு பங்கு. எப்படி பாரதிய சார்ட்டு நிறைய கற்றுக்கிட்டோமோ, மகேந்திரன் சார்ட்டு நிறைய கற்றுக்கிட்டோமோ, வைரமுத்து சார்ட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளவு அவர் இன்னும் அந்த அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். எனக்கு கேட்கும் போதெல்லாம் அழுக வரும், எங்கள் அம்மாவை பற்றி ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்கெல்லாம் இருந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி வந்து கமலா திரையரங்கம், அவங்க வந்து மன்னிக்கணும், கமலா திரையரங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டால் முடிச்சிடறோம். அடுத்து அவ்வளோதான், ஷார்ட் ஒரு 2 மினிட்ஸ். அவங்க வந்து எனக்கு நான் கேட்ட உடனே அவங்க வந்து அவங்க அப்பா இருந்த காலத்துலேருந்து என்னுடைய படங்களும் சரி என்னையும் சரி அவர் ரொம்ப என்னை ஒரு பிள்ளை மாதிரியே பார்ப்பார். சிதம்பரம் சார் அவர்கள் ஐயா. அதே மாதிரி இப்போ கணேஷ் சார் வந்து அண்ணே நம்ம எப்போ கேட்டாலும் சரி, டிக்கெட்டு கேட்டால் கூட என்கிட்ட காசு வாங்குறதில்ல, நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு போங்கன்றவார். அதே மாதிரி இந்த தேட்டர் கேட்டால் நீங்கள் வந்து சும்மா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு போங்க, ஒன்றும் பணம் கண்ணா ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணினார். அந்த பெருந்தன்மைக்கு மிக்க மிக்க சந்தோஷம். அது நீங்கள் சினிமாவுக்கு கொடுக்குற அங்கீகாரம். நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சேரன் ரொம்ப ஆழமான அழுத்தமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர். இந்த படம் திருமணம் படத்தில் அந்த ஆடியோ பார்க்கும்போதே ஒரு கல்யாணத்தில் எத்தனை பிரச்சனைகள் வரும், எத்தனை தடைகள் வரும், அதில் எல்லாம் மீறி எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அவுட்லைன் அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஐம் ஷுர் இந்த படம் கூட ரொம்ப எல்லாருடைய மனசையும் தொடக்கூடிய ஒரு
அருமையான படமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபார் திருமணம் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பெருமதிப்பிற்குரிய இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களுக்கும், நான் வெறும் டான்ஸ் வேர்ல்டில் தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதையெல்லாம் தாண்டி 2வது முறையாக எனக்கு அழைப்பு விடுத்து நான் இன்றைக்கி சுமார் 125 படங்கள் தாண்டி பண்ணுறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெருமதிப்பிற்குரிய திரு பாரத் ராஜா அவர்களுக்கும், திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். அவரோட 3 படம் முக்கியமான படம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் பரஸ்பரம் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஃபோட்டோகிராஃபர்ஸ், விஷுவல் மீடியா மற்றும் திரைத்துறையை சேர்ந்த அனைத்து கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கும் இளம் இயக்குநர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணும்போது. அதாவது இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க, நீண்ட நாளைக்கு பிறகு நடிக்கிறேன், நீண்ட இடைவெளிக்கு பிறகுன்னு. வருஷம் ஒரு படம் வந்துட்டு தான் இருக்குது. பட் கதை சொல்லும்போது நல்லா அழகாக ரொம்ப லெங்க்தியான ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது எடிட் ஆகி நாங்கள் இப்போ டப்பிங் பண்ணும்போதே ஒரு கால்வாசி தான் இருக்கும். அப்புறம் திரையில் பார்க்கும்போது அதுவும் நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி படங்களில் நிறைய ஷூட் பண்ணுறாங்க, எல்லாமே நல்ல விஷயமா படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்களும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினாலேயோ இல்லை இன்றைக்கி எதை எடுத்துக்கணும், எது மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனாலையோ எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் குட் ஃபில்ம்ஸ். அண்ட் கட்டாயம் அதில் வந்து சேரன் அவர்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவருடைய வளர்ச்சியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். பிகாஸ் ஐவ் சீன் ஹிஸ் லாட் ஆஃப் ஹிஸ் ஃபில்ம்ஸ். பட் முக்கியமாக 2 சொல்லணும்னா ஆட்டோகிராஃப் அண்ட் தவம் இருந்து. ஏன்னா அவர் என்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி பேசும்போதே சொன்னார், நீங்கள் கட்டாயம் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே, நீ என்னங்க எப்படிலாம் சொல்கிறீங்க, யூ கிவன் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம்ஸ், வை நாட் அப்படின்னு. இல்லை இருந்தாலும் நீங்கள் இந்த கதையை கேளுங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், உங்கள் நம்பர் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படின்னு எல்லாம் சொன்னார். இல்லை இந்த பிட்டெல்லாம் போடாதீங்க, நீங்கள் வாங்க முதல்ல கதையை சொல்லுங்கள் அப்புறம் பேசுவோம் அப்படின்னா நான். அதே மாதிரி முதல்ல ஒரு கதை சொன்னார். அப்போ இருந்து ப்ரொடியூசர் வேறு. ஏன்னா அவர் ஏன் அப்படி சொன்னார்னா வந்து இது எனக்கு பெருசாக பட்ஜெட்டெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தார். நீங்கள் அதெல்லாம் விடுங்க, வி ஆல் நோ தட் யூர் ஒண்டர்ஃபுல் டைரக்டர், யூ கேன் கிவ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட் டு தி ஆடியன்ஸ். இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறவர் நீங்கள் கட்டாயம் படம் பண்ணணும், வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன்னு சொன்னேன். எனக்கு கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸை அணுகுன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐ வில் டெஃபினெட்லி பி பார்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஐ கேன் டெஃபினெட்லி அஷ்யூர் யூ தட் திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். தயவு செஞ்சு பாருங்கள். மை ஹார்ட்டி விஷஸ் டு மிஸ்டர் சேரன். இதுக்கு மேலே நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.